5 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தான் குளத்தில் நடந்த பெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜோட மரணத்தை கூட நம்மளால் இன்னும் ஜீரணிக்க முடியல. 5 வருடங்களுக்கு அப்புறம் மீண்டும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஒரு சமூகம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே கொலை நடக்க செஞ்சிருக்கு. அந்த ஒரு நபர் கடைசி வரைக்கும் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் எந்த தப்புமே பண்ணல, அந்த நகையை நான் எடுக்கவே இல்லை. உண்மையாகவே அவர் நகையை திருடினாரா? அந்த நகையை என்ன பண்ணாரு? இல்லை அது எல்லாம் அவங்க நடத்தின நாடகமா? எதனால் அவர் மேலே இவ்வளோ சிவியராக ஆக்ஷன் எடுத்தாங்க? அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யார் சொல்ல சொன்னா? அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ மை டியர் டிஎஸ்டி, இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்கள் அன்னைக்கு சரியா ஜூன் 27 சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்க மடப்புரம் அப்படிங்கிற ஊரில் அஜித் அப்படிங்கிற ஒரு டெம்பரவரியாக செக்யூரிட்டி ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு வயசு 28. அவங்களுக்கு ஒரு அம்மா, அப்புறம் அஜித்துக்கு ஒரு தம்பியும் இருக்கார். அவர் பேர் நவீன்குமார். அவர் ஐடிஐ முடிச்சுட்டு இவரோட அப்பா 15 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காரு. ரொம்பவும் வசதி வாய்ப்பாகவும் இவங்க குடும்பம் இல்லை, ரொம்பவும் ஏழ்மையான குடும்பம், கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கனவுல கூட யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. அதாவது ஜூன் 27 அன்னைக்கு மடப்புரம் காளியம்மன் கோவிலில் செக்யூரிட்டி ஒர்க்கில் இருந்த அஜித்குமார் கிட்ட ஒரு லேடி காரில் வந்துட்டு, எங்களுக்கு வீல் சேர் வேணும், ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அஜித்தும் அவங்க கேட்டதுமே வீல் சேரை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா காரையும் பார்க் பண்ண சொல்லி சாவியை கொடுத்துட்டு அவங்க கோவிலுக்குள்ள தரிசனம் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த கோவில் ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற கோவில்னால வந்திருக்காங்க. இப்போ கார் சாவியை அஜித் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அஜித்துக்கோ கார் ஓட்ட தெரியாதனால அஜித்தோட நண்பர்களான அவரோட நண்பர்கள் அருண்குமார் மற்றும் வினோத்குமார் 2 பேரை கூப்பிட்டு இந்த காரை பார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுமே அந்த காரை எடுத்துட்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்துட்டு அகைன் சாவியை கையில் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் அந்த லேடி கிட்ட கீயை கொடுக்கும்போது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரை பார்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு 100 ரூபாய் கேட்டிருக்காரு. அதுக்காக கொஞ்ச நேரம் அந்த லேடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணத்தையும் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. போன அந்த லேடி கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த கோவிலுக்கு திரும்ப வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க காரில் இருந்த 9 சவரன் நகையும் 5000 ரூபாய் பணத்தில் 2500 ரூபாய் தான் இருக்கு, நகையையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கோவில் நிர்வாகம் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது கடைசியாக காரை பார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காரை வாங்கிட்டு போனது அஜித்குமார். ஸோ அவரை கூப்பிட்டு இப்போ விசாரிக்கிறாங்க. அவரை விசாரிச்சதுலுமே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நகையை நான் எடுக்கலை, என்னோட நண்பர்களை கூப்பிட்டு தான் நான் காரை பார்க் பண்ண சொன்னேன், அந்த நகையை நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட நண்பர்களையுமே கூப்பிட்டு விசாரிச்சதில், நாங்கள் காரை மட்டும்தான் பார்க் பண்ணோம், நகையை நாங்கள் எடுக்கவே கிடையாது, அது எங்கே இருந்ததுன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போது உடனே திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொன்ன அந்த ஒரு லேடி, போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இப்படி அஜித் அரெஸ்ட் ஆனது தெரிஞ்ச அவங்க அம்மா உடனே ஸ்டேஷனுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவங்கக்கிட்டேயுமே அஜித் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த நகையை நான் எடுக்கலை. இப்போ அந்த ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேட் போயிட்டு இருந்த 2 மணி நேரத்துலேயே ஒரு ஸ்பெஷல் டீம் அங்கே வர்றாங்க. இப்போ அவங்க வந்ததுமே அஜித்தை ரொம்பவுமே அடித்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த எஸ்ஐ, உங்களோட இன்வெஸ்டிகேட்டை இந்த ஸ்டேஷனில் வச்சு பண்ணாதீங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் 27 ஈவினிங் வேனில் ஏற்றிட்டு போன அவங்க கொஞ்சம் கூட கேப் விடாமல் ஆள் நடமாட்டமே இல்லாத
வெவ்வேறு இடங்களுக்கு ஏரி குளம்னு மறைவான பகுதிகளுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை அடித்து விசாரணை பண்ணியிருக்காங்க. இப்போது 28ஆம் தேதி மார்னிங் அஜித்தோட வீட்டுக்கு போய் பீரோ மற்றும் அங்கே இருக்க பல பகுதிகளில் சோதனை பண்ணியிருக்காங்க. நகையை எங்கே ஒளிச்சு வச்சிருக்க, எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கொடூரமான முறையில் தாக்கியிருக்காங்க அஜித்குமாரை. டிஆர் எஸ்டிஐ இவங்க கிட்டத்தட்ட 2 நாட்களாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் கோர்ட்டுக்கும் கூட்டிகிட்டு போகாமல் வேன்லேயே வச்சுட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணது தமிழகத்தையே ரொம்பவுமே கொலை நடங்க செஞ்சுருக்கு இந்த ஒரு சம்பவம். இப்போது அங்கே இன்வெஸ்டிகேட் முடித்த போலீஸ் அவர் வீட்டில் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போது அவர் வீட்டில் இருந்த நவீன்குமாரையும் அதாவது அவரோட தம்பியையும் கூட்டிக்கிட்டு வேனில் ஏறி போகிறாங்க. ரொம்பவுமே ஈவு இறக்கமே இல்லாமல் பச்சை தண்ணி கொடுக்காம அவங்க கிட்ட ரொம்பவும் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடித்து ரொம்பவுமே கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்களோட அடியை தாங்க முடியாத அஜித்குமார் அவங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஆமாம், நான் தான் அந்த நகையை எடுத்தேன், அந்த நகை கோவிலுக்கு பேக் சைடில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இப்போ உடனே கோவிலுக்கு பேக் சைடில் போய் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்கே போனதுமே அஜித்குமார் அவங்கக்கிட்ட, சார் உங்களோட அடியை தாங்க முடியாமல் தான் நான் பொய் சொல்லிட்டேன், நகையை நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இப்போது அதை கேட்ட அந்த போலீஸ் ரொம்பவுமே கோபத்தோட உச்சத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா காட்டு மிராண்டித்தனமாக கையில் கிடைக்கிற பைப் கட்டை இரும்பு ராடுன்னு சொல்லிட்டு அவரை அடித்து ரொம்பவுமே துன்புறுத்தியிருக்காங்க. போலீஸ் அடிஞ்சிட்டு இருக்கும்போதே தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அடிகளை தாங்க முடியாத அளவுக்கு உடம்புல சுத்தமாக தெம்பே இல்லாத நிலைமையில அஜித்குமார் இருந்திருக்காரு. அவங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் இறக்க போகிறார். அவங்க ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போன அஜித்குமார் கொஞ்ச நேரத்திலேயே இறந்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே கோவிலில் இருந்து அஜித்குமாரோட தம்பி அப்புறம் அவரோட ஆட்டோ டிரைவர்ஸை அங்கேயே நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்திருக்காங்க. இப்போது வீட்டுக்கு போன நவீன்குமார் அவங்க அம்மா கிட்ட அங்கே நடந்ததையெல்லாம் எடுத்து சொல்லி 2 பேரும் கிளம்பி இப்போது போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அப்படி போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு அஜித்குமார் இறந்து போயிட்டாருன்னு. இந்த ஒரு விஷயம் நீதிபதிகளுக்கு இடையிலையும் சோசியல் மீடியாக்களிலும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலையும் ரொம்பவுமே பரபரப்பை ஏற்படுத்தி எல்லாருமே கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போயிருந்திருக்காங்க. அதாவது இந்த ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் எதுக்காக விசாரணை பண்ணீங்க, எதுக்காக ஸ்பெஷல் டீம் வச்சிங்க, யார் அந்த டீமை வைக்க சொன்னாங்க, ஏன் ஸ்டேஷனில் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் வேறு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்கீங்க, சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்ண அவரை யார் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா, ஆமாம் இன்வெஸ்டிகேஷன் ஃபுட்டேஜ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஸ்டேஷனில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டியிருக்காங்க. இது நீங்கள் ஸ்டேஷனில் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபுட்டேஜ், நீங்கள் கோவிலுக்கு பின்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஒரு ஃபுட்டேஜுங்க அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை. இப்போது அஜித்தோட அட்டாப்சி ரிப்போர்ட் பார்த்த எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட் நீதிபதிகளுமே ரொம்பவுமே ஆக்ரோஷத்தில் கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போயிருக்காங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அப்படி என்னதான் போட்டிருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 44 இடங்களில் உள்காயங்கள், அதாவது கண்ணி போன நிலைமையில இருந்த அந்த ஒரு காயங்கள். கண்ணி போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே பிளேஸில் பல முறை அடித்தாதான் அந்த மாதிரி நடக்கும். அப்போது உடம்புல 44 பிளேஸில் இந்த காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட 2 காதுகளில் இருந்தும் பிளட் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ப்ரைவேட் பார்ட்டுமே சேதமடைஞ்சிருக்கு. அவரோட ஹார்ட், கல்லீரல், மூளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உள் உறுப்புகளிலுமே பிளட் கசிவு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் தண்ணி கேட்கும் போதெல்லாம் இவரோட வாயில மற்றும் காதுகளில் மிளகாய் தூள்களை கரைச்சி ஊற்றி ரொம்பவுமே கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்படி விசாரணையின் போது
ரொம்பவுமே சித்திரவதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அரசு தரப்பு வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை, அவர் பாத்ரூம் போகும்போது வழுக்கி விழுந்ததாகவும் அப்போது அவருக்கு காக்கா வலிப்பு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படி காக்கா வலிப்பு வந்ததில் தான் அவருக்கு பல இடங்களில் காயமானதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த லேடி யார்? அவங்க கால் பண்ணதுமே எதுக்காக ஸ்பெஷல் டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க? இப்போது அந்த லேடியோட நேம் நிக்கிதா. அவங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த இவங்க அவங்க அம்மாவுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்காக கிளம்புன அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சிவகாமி கோவிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதாகவும் அதனால தான் அந்த கோவிலுக்கு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படி போனதில் அந்த சம்பவம் நடந்து அவங்க வச்சுருந்த நகை காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி அங்கே என்ன தான் நடந்துச்சுன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வீல் சேர் கேட்டிருக்காங்க. அதையுமே அஜித்குமார் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காரை பார்க் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையுமே அவர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட நண்பர்களுக்காக அமௌண்ட் கேட்டிருக்காருல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக இந்த லேடி கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக அவர்கிட்ட சண்டை போட்டு பழிவாங்கிற விதமாக இந்த ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிக்கிதா டாக்டர் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கா 420 அப்படிங்கிறதையும் அவர் டாக்டரே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நிக்கிதா பலருக்கும் அரசு வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணி ஏமாற்றியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க மேலே பல வழக்குகள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த வழக்குகளை விசாரணை செஞ்சுருந்தாலே இப்போ ஒரு உயிர் அநியாயமாக போயிருக்காதுன்னு சொல்லலாம். அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் நிக்கிதா யார் அப்படின்னு காட்டுறதுக்காக தலைமைச் செயல் அதிகாரிக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லியிருந்திருக்காங்க. அவருமே சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு கால் பண்ணி ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. எஸ்பி மதுரை டிஎஸ்பிக்கு கால் பண்ணி ரொம்பவும் ப்ரெஷர் கொடுத்து ஸ்பெஷல் டீம் அமைச்சு பார்க்க சொல்லியிருக்காரு. மதுரை டிஎஸ்பி அவர் ஒரு ஸ்பெஷல் டீமை செட் பண்ணி உடனடியாக அனுப்பி வச்சுருக்காரு. அப்படி அவங்க போனதில் தான் அஜித்குமார் டெத் ஆகிருக்கார். இதை விட ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர் அங்கே போயிருந்திருக்காரு. அப்போது அவர் என்ன பார்த்துருக்காருன்னா, யாரோ அடித்ததை பார்த்துட்ருக்காரு. கிட்ட போய் பார்த்தா அது போலீஸ் அப்படிங்கிறதால தடுக்க முடியாமல் அவரை அடிக்காதீங்க, என்ன தப்பு பண்ணியிருக்காரு, எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அப்போ கேட்கும்போது நடந்ததை சொன்ன போலீஸ் நீயே கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போது அந்த ஒரு நபர்கிட்ட அஜித்குமார் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே வார்த்தை, அந்த நகையை நான் எடுக்கலை, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதை சொன்னதுமே போலீஸ் மறுபடியுமே அந்த ஒரு நபர் கண்ணு முன்னாடியே அவரை அடித்து கொடுமைப்படுறத பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் நெஞ்சிலையே எட்டி மிதித்து அடிச்சிருக்காங்க. அந்த ஒரு நபர் அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, தண்ணி கொடுங்க அப்படின்னு ரொம்பவுமே கெஞ்சி கேட்டிருந்திருக்காரு போலீஸ்கிட்ட. இப்போது கடைசியாக அவரை கூட்டிகிட்டு போகும்போது அந்த நபர் அஜித்தோட நாடி துடுப்பை கையில் பிடிச்சி பார்த்ததுமே பல்ஸ் கம்மியாக இருந்ததும் அஜித் இறக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே அஜித்குமார் இறந்து போயிருக்காரு. இப்போது இந்த ஒரு கேஸை பார்த்த கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு கேஸில் சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை யார் காப்பாற்ற நினச்சாலும் கோர்ட் கண்டிப்பாக கடுமையான தண்டனைகளை தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்காங்க. இந்த தனிப்படை கேஸில் இருந்த பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்த் இவங்க 5 பேர்த்தையும் கைது செஞ்சு ஜூலை 15 வரை சிறையில் வைக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க கோர்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேஸ் சிபிஐக்கு இப்போது மாறி இருக்கு. பாதிக்கப்பட்ட அஜித் குடும்பத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்
அவங்களுக்கு வீட்டு மனப்பட்டாமையும் நவீன்குமாருக்கு ஆவினில் வேலையும் கொடுத்து ரொம்பவுமே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. சாத்தான் குளம் கேஸு இன்னும் முடியாத நிலைமையில் எல்லாரோட கண்கள்லேயுமே இருக்குது. அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது தமிழ்நாட்டையே ரொம்பவுமே வருத்தமடைய செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். ஹலோ மை டியர் டிஎஸ்டி, இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை போன்ற மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.